நாள கூட தியானத்துக்கு ஒண்ணு ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது முதிர் வயதாகி இருக்கிறான். அப்பொழுது சூனேமின் ஊராகிய அபிஷாவை அவ பணிவிடை செய்கிறவளாய் தாவீதுக்கு பணிவிடை செய்கிறவளாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தாவீதோட மகன் அதோனியா ராஜாக்கு சொல்லாமே, ராஜா கிட்ட கேட்காமயே நான் ராஜாவாக போறேன்னு சொல்லி தன்னை அவன் உயர்த்தி, அவன் அநேக நான் ராஜாவாக போறேன்னு சொல்லி ரொம்ப கொண்டாட்டங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதுல யாரெல்லாம் அவன் சேர்த்துக் கொள்கிறான்னா, யோவாபையும் ஆசாரியனாகிய அபித்தாரையும் அவன் என்ன பண்றான், கூட்டி சேர்த்துக்கிறான். நீங்க தான் என்னை பின்தொடரணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்ட பத்சேபாள் என்ன பண்றா அப்படின்னா, அதோனியா பண்ற காரியத்தை அவள் அறிந்து கொண்டு அவள் என்ன பண்றா, தாவீது கிட்ட போறா. அதுக்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு அவ ஞாபகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதோனியா செய்யற காரியத்தையும் அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சொன்ன பிறகு என்ன பண்றான் அப்படின்னா, ராஜா என்ன பண்ண உடனே சாதோக்கையும் தீர்க்கதரிசியாக நாத்தான்வேலையும் கூப்பிட்டு உடனே ராஜாவாக்கணும் இஸ்ரவேலுக்கு. சாலமோனை ராஜாவாக்கணும்னு சொல்லி அவனை அழைப்பிப்பதை பார்க்கிறோம். அப்பொழுது உடனே அது அறிவிப்பு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். பண்ணோன்னே ராஜாவை என்ன பண்றாங்கன்னா, அங்கே ஆசாரியனாகிய சாதோக், தீர்க்கதரிசி நாத்தான் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவை சாலமோனை வாழ்க என்று வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இனி நம்ம பார்க்க போற கதைகள் என்ன வரப்போதான், சாலமோனோட கதைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. இதுல என்னன்னா, தாவீதோட அடுத்த வாரிசு யாரு அப்படின்னு அதுல அழகாய் அடுத்த வாரிசு, அடுத்த ராஜா யாரு? தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் யார தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, சாலமோனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். சொல்லப்பட்ட வாக்கின்படியே கர்த்தர் அதை செய்து வைத்தார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.